ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கீரை வடை தான் செய்ய போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெள்ளை பட்டாணியில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 4-5 காஞ்ச மிளகா, 8 பல் பூண்டு, 2 ஸ்பூனு சோம்பு, இது எல்லாத்தையும் குறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கோம் 5 மணி நேரம். அந்த பட்டாணியை வந்து இதில் மிக்சர் கிரைண்டரில் போட்டு குறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் கோரஸாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதில் சேர்த்துக்கலாம். மசாலா கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே கீரை வடை செய்கிறதுனால நான் சிறுகீரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கீரை தேவையோ அந்த கீரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த அளவுக்கு தான் சாப் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ஃபைனாக சாப் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது போட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து வடை பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பில் தான் செய்வோம். இந்த பட்டாணியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெயை சூடாக வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆவி பறக்க ஆன பிறகு நம்ம மீடியமில் ஸ்டவ்வை வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்ட உடனே வடை கருகிடும். இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனே திருப்பாமல் ஒரு 5 நிமிஷம் விட்ட பிறகு நம்ம திருப்பிக்கலாம். இன்னொரு சைட் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். ரொம்ப நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. கூட டீ இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.